என்னதான் பை சார்ட் செய்யறது ஈஸியான வேவா இருந்தாலும் நீங்க அதோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும் அண்ட் தென் அதை டிசைன் பண்ணி மோடிஃபை பண்றதுக்கும் கொஞ்சம் அதிகமா டைம் எடுத்துக்கும். இந்த வீடியோல 2D பை சார்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய டேட்டா இருந்தா அதுக்கு ஒரு விதமான சார்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கொஞ்சமான டேட்டா இருந்தா அதுக்கு வேற ஒரு சார்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பை சார்ட்ன்றது ஒரே ஒரு காலம் இல்லைன்னா ஒரே ஒரு ரோக்கு உண்டான சார்ட் தான் பை சார்ட். பை சார்ட் வச்சு நீங்க ஒரே ஒரு காலமோட இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒரே ஒரு ரோவோட இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க முடியும். மல்டிபிள் ரோ இல்லைன்னா மல்டிபிள் காலம்ஸோட டேட்டா வேணும் அப்படின்னா அதுக்கு காலம் சார்ட் இருக்கு. நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. பை சார்ட்ன்றது ஒரு காலம் இல்லைன்னா ஒரு ரோக்கு உண்டான சார்ட். நம்மளோட டேட்டால காலம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த மந்த் இருக்கு. ஸோ இதான் காலம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். அதே மாதிரி நம்மளோட டேட்டால ரோன்னு பாத்தீங்கன்னா ரெண்ட், ஃபோன், வாட்டர், கிரெடிட் கார்டு, ஃபுட், கேண்டி இதெல்லாமே நம்மளோட டேட்டால இருக்கிற ரோஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்க பை சார்ட் யூஸ் பண்ண போறீங்கன்னா ஒரு ரோவோட இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லைன்னா ஒரு காலமோட இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி சூஸ் பண்ணி அதோட டேட்டா செலக்ட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நான் இந்த 4 மாசத்தோட ரெண்ட்டை மட்டும் பார்க்கணும். அதாவது இந்த ஒரு ரோவோட வேல்யூ மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா இதனை எப்படி பை சார்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்களுக்கு முதல்ல லெஜெண்ட்ஸ் வேணும். ஓகே, அதனால பில்லோட சேர்த்து இந்த மந்த்தையும் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கமெண்ட் ப்ரெஸ் பண்ணி இந்த ரெண்ட்டையும் சூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டோட வேல்யூவும் சேர்த்து சூஸ் பண்ணுறேன். இதுதான் நம்ம பை சார்ட்ல வரப்போகுது. இப்போ நான் இன்சர்ட் போய் இந்த பை சார்ட்டோட ஐகான் இருக்கு பாருங்க. இந்த ஏரோவை ப்ரெஸ் பண்ணி 2D பை சார்ட் நம்ம செலக்ட் பண்ண போறோம். இதை நான் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா இங்க என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா டைட்டிலா நம்மளோட ரெண்ட் நேம் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஒரு வேல்யூவும் இங்க ஸ்லாஷஸா இருக்கு. 4 வேல்யூ. ஸோ 4 வேல்யூக்கும் 4 ஸ்லாஷஸ். அதுக்கப்புறம் கீழே லெஜெண்ட்ல பாருங்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். இந்த ஒரு மந்த் எல்லாமே இருக்கு. இப்படிதான் பை சார்ட்டை ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இப்ப இந்த மார்ச்சோட இன்ஃபர்மேஷன் வேணும். ஓகே, அதாவது ஒரு காலமோட இன்ஃபர்மேஷன் வேணும். இப்படியா நீங்க இதை வச்சு எப்படி பை சார்ட் கிரியேட் பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி தான் முதல்ல லெஜெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க, என்னென்ன லெஜெண்ட் வேணுமோ. அதுக்கப்புறம் இந்த மார்ச்சோட வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வேற ரேஞ்சில் இருக்கிற வேல்யூஸை நம்ம செலக்ட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் போயிட்டு இன்சர்ட்ல இந்த பை ஐகான்ல இருக்கிற ட்ராப் ஏரோ தட்டி 2D பை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா பை சார்ட் ஃபர்ஸ்ட் ரோ தான் டைட்டிலா செலக்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதனால இப்போ இது ரோல இருக்கு. நீங்க காலமுக்கு மாத்தணும் அப்படின்னா மேல பாருங்க ஸ்விட்ச் டு காலம் இல்லைன்னா ரோ இருக்கு பாருங்க. இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸ்விட்ச் ஆயிரும். இப்போ மார்ச்சோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. ரெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபோன், வாட்டர், கிரெடிட் கார்டு, ஃபுட், கேண்டி இப்படி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. ஸோ மேல இருக்கிறது நம்ம ரோ செலக்ட் பண்ணி பை சார்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். கீழே இருக்கிறது நம்ம காலம் செலக்ட் பண்ணி பை சார்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பை சார்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இன்னும் இது முடியல. இங்க பாத்தீங்கன்னா ஸ்லைசஸ் இருக்கு. ஆனா இதோட இன்ஃபர்மேஷன் இல்லை. நீங்க ஹவர் பண்ற வரைக்கும் இது இன்ஃபர்மேஷன் இல்லை. நீங்க இந்த சைஸஸ்க்கு லேபிள்ஸ் கொடுக்கலாம். நான் இந்த பை சார்ட்டை செலக்ட் பண்ணிட்டு மேல இருக்கிற சார்ட் டிசைன் போயிட்டு ஆட் சார்ட் எலிமெண்ட் போயிட்டு இங்க டேட்டா லேபிள்ஸ் இருக்கு பாருங்க. இந்த டேட்டா லேபிள்ஸ் எங்க அந்த பொசிஷன் வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு அவுட் சைட் எண்ட்ல இருக்கணும் டேட்டா லேபிள்ஸ். இதை நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த பை சார்ட்டுக்கு வெளியே லேபிள்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி நான் இந்த மார்ச்சோட பை சார்ட்க்கும் செய்யலாம். செலக்ட் பண்ணிட்டு சார்ட் டிசைன் போயிட்டு இங்க ஆட் கட் எலிமெண்ட் போனீங்கன்னா டேட்டா லேபிள்ஸ் இருக்கும். ஸோ இந்த டேட்டா லேபிள்ஸ்ல உங்களோட லேபிள் எங்க இருக்கணும்னு செலக்ட் பண்ணி நம்மளுக்கு அவுட் சைட் எண்ட்ல இருக்கணும். இப்போ நான் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா எனக்கு என்னோட டேட்டா எல்லா லேபிள்ஸும் வந்துருச்சு. நீங்க உங்களுக்கு இதோட வேல்யூ வேணாம், உங்களுக்கு பெர்சன்டேஜா வேணும் அப்படின்னு வச்சா கூட முடியும். இது ஏதாவது ஒரு லேபிளை ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் தட்டினீங்க அப்படின்னா ஃபார்மேட் டேட்டா லேபிள்ஸ் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்க ஃபார்மேட் டேட்டா லேபிள்ஸோட விண்டோ வரும். இந்த லேபிள் கண்டென்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன லேபிள் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வேல்யூல இருக்கு. இந்த வேல்யூ எடுத்துட்டு நீங்க பெர்சன்டேஜா மாத்திக்கலாம். பெர்சன்டேஜா மாத்திட்டீங்கன்னா உங்களோட ஸ்லைசஸ் பெர்சன்டேஜா இருக்கும். இல்ல உங்களுக்கு வேல்யூவும் சேர்ந்து வேணும்னா ரெண்டுத்தையும் வச்சுக்கலாம். செப்பரேட் வித் கோமாலையும் செப்பரேட் பண்ணலாம். நீங்க இல்லனா நியூ லைன் கொடுக்கலாம். ஸோ ரெண்டுமே புது லைன்ல இருக்கும். இல்லனா ஸ்பேசஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபார்மேட் டேட்டா லேபிள்ஸ்ல இதெல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு இதுல இருக்கிற டேட்டாவை எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த சார்ட் செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் டேட்டா இதை ப்ரெஸ் பண்ணி உங்களோட இந்த டேட்டாவை நீங்க எடிட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த ரெண்ட் வேணாம் அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் வேணும் அப்படின்னா அதே மாதிரி தான் இதை நம்ம அழிச்சிட்டு தான் இந்த ரேஞ்சை அழிச்சிட்டு புது ரேஞ்ச் நம்ம கொடுப்போம். இப்போ பில் ப்ரெஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபோனோட ரோவை நம்ம செலக்ட் பண்ணுவோம். கமெண்ட் ப்ரெஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரேஞ்ச் இருக்கும், டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸ். ஓகே, இங்கே லெஜெண்ட் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபோன் இருக்கும் பாருங்க. நீங்க ஸ்விட்ச் டு காலம் தட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி மந்த் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஸ்விட்ச் டு காலம் வேணாம், ஸ்விட்ச் ரோலே இருக்கும். நம்மளுக்கு ஃபோன் தானே வேணும். ஸோ அதனால
இப்போ நான் ஓகே தரேன் அப்படின்னா ஃபோனோட இன்ஃபர்மேஷன் வந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி நீங்க டேட்டா ஸ்லைக் யூஸ் பண்ணி உங்களோட டேட்டாவை எடிட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பைசார்ட் வந்து ஃபுல்லி கனெக்டட் தான். இப்போ ஃபோனோட நான் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் மாத்தினா இது சேர்ந்து மாறும். உதாரணத்துக்கு ஃபோனோட February அமௌண்ட் வந்து 400, நான் வந்து 250 இதை மாத்துறேன். நான் என்டர் தரனதுக்கு அப்புறம் அந்த பைசார்ட் அப்டேட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். அதே மாதிரி இந்த மார்ச்சோட இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணா இந்த பைசார்ட் அப்டேட் ஆகும். உதாரணத்துக்கு இந்த ரெண்ட் 400 இருக்கு, இதை நான் வந்து 1000 மாத்துறேன். ரெண்ட் 400, இதை நான் 1000 மாத்திட்டு என்டர் தரேன் அப்படின்னா இந்த சார்ட் பாருங்க அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ பைசார்ட் பத்தி பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. இன்னும் பைசார்ட்ல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க, இன்னும் அதை பத்தி நிறைய தெரிய வரும். அதுக்கப்புறம் பைசார்ட் செலக்ட் பண்ணி சார்ட் டிசைன் செலக்ட் பண்ணி மூவ் சார்ட் ட்ரை பண்ணுங்க. ஒரு புது ஷீட்ல வந்து உங்களோட பைசார்ட் இருக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அங்க போயிட்டு நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய பண்ணலாம். See you in next video. Bye.